திருப்பத்தூருக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த 2 பேர் சிக்கினர். ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த பைகுந்த் மாலிக் மற்றும் தனஞ்சய் மாலிக் ஆகிய இருவரும் விற்பனை செய்வதற்காக ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்தனர். இருவரும் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்த 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மைனாரிட்டி பாஜக அரசும் திறனற்ற திமுக அரசும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்கள் வழித்தவறி செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் கஞ்சா விற்பனை செய்து வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஐதர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அஜித் மற்றும் ஆனந்தன் ஆகிய 2 நண்பர்கள் சேர்ந்து ஆற்காடு பகுதியில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விற்பனை செய்து வந்துள்ளனர். இவ்விருவரும் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்த 4 கிலோ எடை கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த நபர் பிடிபட்டார். பிடிப்பட்ட சேவன்குளத்தைச் சேர்ந்த உதயகுமாரிடம் இருந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து மேற்கொண்ட விசாரணைகள் எஸ்பி தனிப்பிரிவு காவலருக்கும் காவல் நிலைய காவலருக்கும் லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதன் மூலம் ஸ்டாலின் மது விற்பனையை ஊக்குவிப்பது போல் காவல்துறையினர் கஞ்சா விற்பனையை ஊக்குவிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடற்கரையில் தடை செய்யப்பட்ட 105 கடல் அட்டைகள் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த போது கைப்பற்றப்பட்டன. கோவில்வாடி கடற்கரை பகுதியில் 2 பைக்குகளில் பிளாஸ்டிக் கேன்களை ஏற்றி வந்தவர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட 105 கிலோ கடல் அட்டைகள் சிக்கின. இது தொடர்பாக பிடிக்கப்பட்ட 3 பேரிடமிருந்தும் 2 பைக்குகள், 3 செல்போன்கள் மற்றும் கடல் அட்டை கொண்டு வந்த கேன்களும் பறிக்கப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களை அச்சப்பட வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பெங்களூருவில் இருந்து சரக்கு வாகனத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 178 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. மாதம்பட்டு கிராமத்தில் கர்நாடகா பதிவெண் கொண்ட சரக்கு வாகனத்தை மறித்து சோதனை நடத்திய போது குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 178 கிலோ குட்காவை கடத்தி கொண்டு வந்த பெங்களூருவைச் சேர்ந்த சேத்தன் அவினாஷ் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினரின் அலட்சியத்தால் தமிழகம் போதைப் பொருளின் குடோனாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் சோதனைச் சாவடியில் லாரி மூலம் கடத்தப்பட்ட 300 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதில் 4 பேர் பிடிபட்டனர். ஆந்திர மாநில பதிவு எண் கொண்ட லாரியை சோதனை செய்ததில் மூட்டை மூட்டையாக 300 கிலோ கஞ்சா சிக்கியது. கஞ்சா கடத்தியது தொடர்பாக 4 பேர் பிடிக்கப்பட்டதோடு இவர்களுக்கு சொந்தமான 2 சொகுசு கார்களும் கைப்பற்றப்பட்டன. தமிழகத்தில் நாள்தோறும் கஞ்சா கடத்தல் நடைபெறுவது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.